ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸோ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் போகிறோம். ஸோ பைக்கில் போவோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது கிடையாது, பைக் ரைடு. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே பெங்களூர் டு ஈரோடு பைக்கில் போகிறோம். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் எல்லாம் கட்டிகிட்ருக்காரு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சு 4:30க்கு எந்திரிச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணி 5:30க்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா 6:30க்கு நம்ம வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டும். அங்கே பாருங்கள் எல்லா செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவ்வளோதான், கிளம்பிடணும். இங்கேருந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுப்பா? 5 hours ஆகுமா? இங்கேருந்து 5 hours. ஸோ ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் போய் சேர போகிறோம். சரிங்க, நான் போக போக உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒசூர் தாண்டி தான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். இங்கேயே தூக்கம் வருது, எனக்கு செம்ம பயங்கரமான ஒரு தூக்கம் வந்துச்சு. செம்ம தூக்கம். என்ன பண்ணுறது, ஒன்றுமே தூங்க முடியாது, ஏதோ தூங்கி இருக்குங்க. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த வியூ செம்மையா இருக்குல்லங்க. வியூ பாருங்க, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்கறது. எனக்கு அப்படியே ஆழம் இருக்கு, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அழகா இருக்குமா இல்லையா? நம்ம க்ரீனு, அந்த ஒயிட்டு, ப்ளூ, க்ரீனு அப்படியே நம்ம வண்டி நிற்கும் போது இல்லடா வலிக்குது. ஒரு 5 minutes ரெஸ்ட் கொடுக்க மாட்டியா? 5 minutes ரெஸ்ட் கொடுக்க மாட்டியா? எங்க சாப்பிடுறது? ஏதோ ரெஸ்டாரண்ட் போற வழியில சாப்பிடலாம். டயர்டா இருக்கு. டயர்ட் இல்ல, எனக்கு தூக்கம் வருது பயங்கரமா. எனக்கு செம்மையா தூக்கம் வரும், தூங்கி விழுவுற. அங்க வர டிராபிக் முடியல. இங்க இருந்து அழகா இருக்கு, இங்க இருந்து பார்க்க அழகா இருக்குடா. மெதுவா போ. வரங்க ஜாலியா இருக்குங்க. ஜாலியா இருக்குது நம்ம ரைட் பண்றதுக்கு. ரைட் பண்றது எவ்வளவு பியூட்டிஃபுல்ன்றது செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி ரைட் பண்றது. நான் பாத்தீங்கன்னா பைக் ரைடு பிடிக்கதான், ஆனா பாத்தீங்கன்னா காலாலியா இருந்துச்சு ரைட் பண்றதுக்கு ரொம்ப சலுப்பா இருக்குங்க. ரொம்ப வந்து சலுப்பு எல்லாம் இருக்குது. என்ன பண்றது? ஆனா ரைடர்ஸ் 2 பேர் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கிளம்ப மாட்டேங்கிறோம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்குமே பைக்குன்றது ரொம்ப பிடிக்கும் அண்ட் பைக் ரைட்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும் அண்ட் பிளேசஸை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த பிளேசஸை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பைக்கில் போகிறது தான் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் எப்படியோ ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி இந்த பைக் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மகேந்திரா பார்த்தீங்கன்னா அவனோட காசில் வாங்கின பைக் இது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. நல்ல ரெஸ்டாரண்ட் ஜாலியா ஜாலியா இருக்கா எனக்கும் தான் தாண்ட விட அங்க ஒரு ½ இந்த டிராபிக்லயே மாட்டிட்டோம். நாங்க தூக்கம் வேற வருது எனக்கு, தூங்கி தூங்கி விழுவுறேன், என்ன பண்றது? கேஎஃப்சி டிரைவ் என்ன கேஎஃப்சியா? ஆனா மக்கள் கேஎஃப்சி சாப்பிட கூடாது. ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு நானா கேஎஃப்சி எல்லாம் சாப்பிடல. டைரக்ட் ஆயிடுச்சு, பாடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம் பயங்கரமா. புதிய வானம் வானம் நம்மதான் பாதிக்கணும் இல்லடா. ரைடை விட இந்த நேச்சரை என்ஜாய் பண்றது அழகா இருக்குது, அழகான ஒரு நேச்சர் இருக்கு. ஸோ நாங்க பெங்களூர் டு சுக்லேஷ்பூர் போனப்போ வேற மாதிரி நேச்சரு. ஸோ பெங்களூர் டு ஈரோடு தமிழ்நாட்டு போகும்போது வேற மாதிரி நேச்சரு. கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்குது, வெதரு கூலிங்கா இருக்குங்க. ஸோ சுத்திட்டு கூலிங்கா தான் இருந்துச்சு. அடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை எடுக்க போறோம். இந்த அளவுக்கு தூக்கம் வருதுங்க, பயங்கரமா தூக்கம் வருது. ஏன்னு தெரியல, நம்மளோட பாடியே அந்த சோம்பேறித்தனத்துக்கு போயிடுச்சா என்னன்னே தெரியல. மேபி நைட் லேட்டா தூங்கினதுனால சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிடே நான் அப்படிதான் இருக்கேன். ஸ்கை எவ்வளவு கிளியரா இருக்குடா. ஸ்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா இருக்குங்க. ஸ்கை சூப்பரா இருக்குது. சாப்பிட நிறுத்திட்டோங்க இப்போ. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரைட். ஸோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம், அவ்வளோவா இருந்ததில்ல ஃபுட்டெல்லாம். என்னை விட்டுட்டு போயிடுவான், விட்டுட்டு போயிடுவேல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சு கொளுத்துது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் பாருங்களேன். இந்த வெயில நம்ம ரைட் பண்ணுன்றதே பேசு. ஐயப்பா, பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாண்டி ஒசூர் தாண்டினதுக்கு அப்புறமே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் எந்த சீசன்ல தான் மழையே வரும்? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரியில இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சேலம்க்கு அப்புறம் ஹீரோ. ஃப்ளைட்டோட இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க, நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ளைட்டோட ரெக்க.
மக்களே ஸ்டேத்தில் ஒரு ஸ்டாப் போட்டோம். ஸோ கேஎஃப்சி சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரைடு. இதுக்கப்புறம் டைரெக்ட் ஈரோடா சார். சித்தோடு. ஐயோ என்ன வெயில் தெரியுமா. ஆஃப்டர் லாங் டைம் வீட்டுக்கு வண்டியில் போகிறோம். ஸோ பார்க்கலாம். நான் போனதில்லை இது வரைக்கும் வீட்டுக்கு இந்த வண்டியில். இவன் போயிருக்கான். பைக் வாங்கி புதுசில் எடுத்துகிட்டு போனது தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எல்லாம் போனது கிடையாது. இங்கேருந்து விட பெறுகிறோம் நானும் மகேந்திராவும். போங்க 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 சார், வீட்டுக்கு போகணும். வெயில் பார்த்தீங்கன்னா பொழக்குது. பெங்களூரே பரவாயில்லைங்க, பெங்களூர்ல பரவாயில்ல ஓரளவுக்கு. இங்க எப்போ வந்தாலும் வெயிலா தான் இருக்குது. நான் வந்தப்பல இங்க கொஞ்சம் சின்ன கிளைமேட் ஆகும்னு பாக்குறேன். ஆனா எப்ப வந்தாலும் இங்க வெயில் தான், வெயில் தான். இங்க மோஸ்ட்லி தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் வெயில் ஆகும். தெரியலையே, வில்லேஜ் சைட் மேபி கூல் தான் இருக்கும். What a beautiful. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதர் பார்த்தீங்கன்னா ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ நான் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா அது ஏதோ பனி மாதிரி, அது ஏதோ அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளீடு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு மேலே இருந்தோம் நாங்கள். அது பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதா அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஆசையை விட எனக்கு ஓகே போகணும், ஒரு டைம் ஆச்சு போகணும்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். விட்டேன் பிஃபோர் மேரேஜே கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால் இந்த ட்ரிப்போட பண்ணால் சரி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் அதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணோம், ஆன்லைனில் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிற பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல எங்களுக்கு, எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்றது. ஃபுல் பிளாங்க் மைண்டாக தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு படிக்காதவங்களும் அங்கே போனோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ரூட்டு கரெக்டான ஒரு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அங்கே போர்ட்ஸ் எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ வைட்டாக ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டுனா வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்துருங்க. போயிட்டு வாங்க. வீடு எல்லாம் எரிச்சுட்டாங்க.